எஃப்ஐஐகள் இந்திய மார்க்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த ஒரு ஹெட்லைனை பார்த்து நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பேனிக் ஆகிறார்கள். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? அதே எஃப்ஐஐகள் குவைட்டா சில இந்திய ஸ்டாக்ஸ்ல ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 6000க்கும் மேற்பட்ட லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்கும்போது ஏன் வெறும் சில கம்பெனிஸை மட்டும் தேர்வு பண்றாங்க? அதுலயும் ஒரு பிஎஸ்யூ ஸ்டாக், ஒரு ரீட்டைல் கம்பெனி, இன்னொரு ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி. இந்த 3 கம்பெனிஸ்ல என்ன சீக்ரெட் இருக்கு? இன்று அந்த ஹிடன் இன்சைட்ஸை தான் பார்க்க போறோம். நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்ல சக்சஸ் கிடைக்கிறது டிப்ஸ் மூலம் அல்ல, திங்கிங் ப்ராசஸ் மூலம் தான். அதனால இன்று நான் பேச போகும் இந்த 3 ஸ்டாக்ஸ் பை ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஆனால் இந்த அனாலிசிஸ் முடியும் போது ஒரு கம்பெனியை எப்படி அனலைஸ் பண்ணணும், வேல்யூவேஷனை எப்படி புரிஞ்சுக்கணும், ப்ரொமோட்டர்ஸ் ஆக்ஷன்ஸை எப்படி டீகோட் பண்ணணும், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி திங்க் பண்றாங்க, இதெல்லாம் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியர் ஆகும். முதலாவது கம்பெனி பவர் செக்டர் ஜெயண்ட் என்டிபிசி லிமிடெட். இந்த பெயரை கேட்டவுடன் பலருக்கும் போரிங் பிஎஸ்யூ ஸ்டாக் என்று தான் தோன்றும். ஸ்லோ growth, கவர்மெண்ட் கண்ட்ரோல், லோ எக்ஸைட்மெண்ட், இதுதான் பொதுவான பெர்செப்ஷன். ஆனால் ஸ்மார்ட் மணி எப்போதும் பிரசன்ட் நம்பர்ஸை மட்டும் பார்க்காது, ஃபியூச்சர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்கும். இப்போது என்டிபிசி நம்பர்ஸை பார்த்தால் ஆனஸ்ட்லி பெரிய எக்ஸைட்மெண்ட் எதுவும் தெரியாது. ரெவென்யூ growth மாடரேட், ப்ராஃபிட் growth ஆல்மோஸ்ட் ஃபிளாட், கடந்த சில குவார்ட்டர்ஸ்ல எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை. இதை பார்த்த ரீட்டைல் இன்வெஸ்டர் என்ன நினைப்பார்? இந்த ஸ்டாக்ல growth இல்லை. ஆனா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேற மாதிரி யோசிக்கிறது. இந்திய அரசு 2047க்குள் நியூக்ளியர் பவர் கெப்பாசிட்டியை மேசிவ் லெவலுக்கு கொண்டு செல்ல பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த லாங் டேர்ம் நியூக்ளியர் எனர்ஜி மிஷன்ல மிகப்பெரிய ரோல் பிளே பண்ண போகும் கம்பெனி என்டிபிசி. இதுதான் கேம் சேஞ்சர். இன்று என்டிபிசி பவர் ஜெனரேஷன்ல கோல் ஷேர் அதிகம். ஆனால் 10-20 வருடங்களுக்கு பிறகு நியூக்ளியர் எனர்ஜி தான் மிகப்பெரிய growth என்ஜினாக மாறக்கூடும். அதற்காகவே என்டிபிசி ஆல்ரெடி நியூக்ளியர் சப்சிடியரிஸ், ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ், ராஜஸ்தான் ப்ராஜெக்ட்ஸ் போன்ற ப்ரிப்பரேஷன்ஸ் குவையட்லி ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இதன் மீனிங் என்ன தெரியுமா? இன்று போரிங் பிஎஸ்யூ போல இருக்கும் கம்பெனி ஃபியூச்சர்ல இந்தியா நியூக்ளியர் பவர் மொனாபலி மாதிரி பொசிஷன் எடுக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங். பிரசன்ட் நம்பர்ஸ் வீக்கா இருந்தாலும் ஃபியூச்சர் ஆப்ஷனாலிட்டி ஹியூஜாக இருக்கலாம். அதனால ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணும்போது கரண்ட் ப்ராஃபிட் மட்டும் பார்க்கக்கூடாது, ஃபியூச்சர் டிரெக்ஷனை பார்க்கணும். இப்போது இரண்டாவது கம்பெனி விஷால் மெகா மார்ட். இந்த கம்பெனியில ஒரு மிக இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி நடக்குது. எஃப்ஐஐ ஸ்டேக் இன்க்ரீஸ் ஆகுது, டிஐஐ ஸ்டேக் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் ப்ரொமோட்டர்ஸ் தொடர்ந்து செல்லிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டவுடன் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன செய்வாங்க? பேனிக். ப்ரொமோட்டர் செல்லிங் மீன்ஸ் டேஞ்சர். ஆனால் எல்லா ப்ரொமோட்டர் செல்லிங்கும் பேட் சைன் கிடையாது. இந்த கம்பெனி ஹிஸ்டரி பார்த்தால் புரியும். ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் காரணமாக ஒரிஜினல் ஃபவுண்டர் கம்பெனியை செல் பண்ணினார். பின்னர் பிரைவேட் ஈக்விட்டி ஃபர்ம்ஸ் ஓனர்ஷிப் எடுத்தது. அதற்கு பிறகு ஒரு கீ மேனேஜ்மெண்ட் லீடர் கொண்டு வரப்பட்டார், குரிந்தர் கபூர். இந்த மனிதர் கம்பெனியை டர்ன் அரவுண்ட் பண்ணிய முக்கிய காரணம், லாஸ்ல இருந்த பிசினஸை ப்ராஃபிட்டபிள் ரீட்டைல் மெஷினா மாற்றினார். எக்ஸ்பான்ஷன், எக்ஸிகியூஷன், ஆபரேஷனல் எஃபிஷியன்சி எல்லாத்தையும் ஸ்கேல் பண்ணினார். பின்னர் ஐபிஓ வந்தது. ஐபிஓ டைமிங் பெர்ஃபெக்ட். மார்க்கெட் புல்லிஷா இருந்தது, மேசிவ் லிஸ்டிங் கெயின்ஸ் கிடைச்சது. ஆனா அதன் பிறகு ப்ரொமோட்டர்ஸ் ஸ்லோலி எக்ஸிட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இங்கே தான் பிக்கஸ்ட் லெசன் இருக்கு. பிஇ ஃபர்ம்ஸ் பெர்மனன்ட் ஓனர்ஸ் கிடையாது. வேல்யூ அன்லாக் ஆன பிறகு எக்ஸிட் எடுப்பது அவர்களுடைய பிசினஸ் மாடல். ஆனா இன்னொரு ஹிடன் ரிஸ்க் கூட இருக்கு. கம்பெனியை டர்ன் அரவுண்ட் பண்ணிய கீ லீடர் ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு அருகில் இருக்கிறார். அவர் ஃபியூச்சர்ல ஸ்டெப் டவுன் செய்தால் புதிய மேனேஜ்மெண்ட் அதே குவாலிட்டியில் எக்ஸிக்யூட் பண்ணுமா? இதுதான் ரியல் இன்வெஸ்டிங் கொஸ்டின். பலர் ரெவென்யூ growth பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க, ப்ராஃபிட் growth பார்த்து பை பண்ணிடுவாங்க. ஆனா கம்பெனி ஃபியூச்சரை டிசைட் பண்ணுவது நம்பர்ஸ் மட்டும் இல்ல, லீடர்ஷிப் கூட. ஒரு லெஜெண்டரி சிஇஓ வெளியேறிய பிறகு பல கம்பெனிஸ் கொலாப்ஸ் ஆன ஹிஸ்டரி மார்க்கெட்ல இருக்கு. அதனால மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி அனலைஸ் பண்ண கற்றுக்கொள்ளணும். இப்போது மூன்றாவது கம்பெனி ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கம்பெனி இந்தியா லிமிடெட். இந்த கம்பெனி மூலமாக ஃபைனான்ஷியல் ஸ்டாக்ஸ் எப்படி கம்பேர் பண்ணணும் என்பதை புரிஞ்சுக்கலாம். பல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பேங்கிங் அல்லது என்பிஎஃப்சி ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணும்போது பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன தெரியுமா? மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸை அனலைஸ் பண்ற மாதிரி அனலைஸ் பண்றது. ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ்ல இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்ஸ் வேறு. அசெட் குவாலிட்டி, கிராஸ் என்பிஏ, நிம்ஸ், ஏயுஎம் growth, வேல்யூவேஷன் மல்டிபிள்ஸ் இதெல்லாம் முக்கியம். இந்த கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட், ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபைனான்ஸ் இந்தியா லிமிடெட், ஆதார் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் போன்ற பியர்ஸை பார்க்கணும். பிஎன்பி ஹவுசிங் சீப்பஸ்ட் வேல்யூவேஷன்ல இருக்கு.
ஆனா growth ஸ்லோவர். ஹோம் ஃபர்ஸ்ட் மற்றும் ஆப்டஸ் ஹையர் growth காட்டுது, அதனால ஹையர் வேல்யூவேஷன் கிடைக்குது. இதிலிருந்து ஒரு பவர்ஃபுல் இன்வெஸ்டிங் லெசன் கிடைக்குது. மார்க்கெட்ல பெர்ஃபெக்ட் ஸ்டாக் என்ற ஒன்று கிடையாது. சீப் வேல்யூவேஷன் வேண்டுமென்றால் ஸ்லோவர் growth-ஐ அக்செப்ட் பண்ணணும். ஹை growth வேண்டுமென்றால் ஹையர் வேல்யூவேஷனை அக்செப்ட் பண்ணணும். அதனால இன்வெஸ்டிங் என்பது பேலன்ஸ் கேம். வேல்யூ வெர்சஸ் growth, ரிஸ்க் வெர்சஸ் ரிவார்ட். இதை புரிஞ்சிக்காதவர்களுக்கு மார்க்கெட் எப்போதும் கன்ஃபியூசிங்கா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், எஃப்ஐஐஸ் பை பண்றாங்கன்னு பிளைண்ட்லி ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன் வாங்குறாங்க, என்ன லாங் டேர்ம் தீம், என்ன ரிஸ்க், என்ன வேல்யூவேஷன், என்ன மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி, இந்த கொஸ்டின்ஸ் கேட்கணும். ஒரு நல்ல இன்வெஸ்டர் ஹெட்லைன்ஸை ஃபாலோ பண்ண மாட்டார், நேரட்டிவ்ஸை டீகோட் பண்ணுவார். ஒரு நல்ல இன்வெஸ்டர் ஸ்டாக் பிரைஸை மட்டும் பார்க்க மாட்டார், 10 வருட ஃபியூச்சர் டைரக்ஷனை பார்ப்பார். இதுதான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மற்றும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இடையிலான பிக்கஸ்ட் டிஃபரன்ஸ். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எக்ஸைட்மெண்ட்டை தேடுவாங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ் பேஷன்ஸை வைத்திருப்பாங்க. ஆனா மார்க்கெட் பேஷன்ஸை தான் ரிவார்ட் பண்ணும். இன்று நாம் பார்த்த இந்த 3 கம்பெனிஸ் ஃபியூச்சர் மல்டிபேகர் ஆகுமா இல்லையா யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த அனாலிசிஸ் ப்ராசஸ் உங்களுக்கு மார்க்கெட்டை டீப்பர் லெவல்ல புரிய வைக்கும். அதுவே இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்டாக் வாங்குவதற்கு முன் எப்போதும் இந்த கொஸ்டின்ஸை கேளுங்க. இந்த கம்பெனி ஃபியூச்சர்ல எந்த பெரிய தீமை கேப்சர் பண்ண போகுது? மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்ட்வர்தியா? ப்ரொமோட்டர்ஸ் என்ன செய்றாங்க? வேல்யூவேஷன் ரீசனபிளா? காம்படிஷன் எப்படி இருக்கு? ரிஸ்க் எங்கே இருக்கு? இந்த மைண்ட் செட் டெவலப் ஆனா ஸ்லோலி நீங்கள் கிரவுட்ல இருந்து வேறுபட ஆரம்பிப்பீர்கள். ஸ்டாக் மார்க்கெட்ல வெல்த் உருவாகிறது சீக்ரெட் டிப்ஸ் மூலம் அல்ல, கரெக்ட் திங்கிங் ஃப்ரேம்வொர்க் மூலம் தான். இந்த மாதிரி டீப் அனாலிசிஸ் கான்டென்ட் பிடித்திருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுடைய தாட்ஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்வெஸ்டிங் சைக்காலஜி மற்றும் ஹிடன் மார்க்கெட் இன்சைட்ஸ் ரெகுலரா பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் பவர்ஃபுல் மார்க்கெட் இன்சைட்ஸுடன் சந்திப்போம். Until then, keep learning, keep growing, and keep investing smart.